அனைவருக்கும் வணக்கங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? இது பேர் ஆடாதொட இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் காமிக்கிறது உங்களுக்கு மொட்டு. இது விரிஞ்சிச்சுன்னா வெண்மை நிறத்தில் அந்த பூக்கள் இருக்கும். இது வந்து வயல்வெளிங்களில் இந்த தண்ணி இருக்கிற பகுதிகளில் தான் இது முளைக்கும். இது ஆடுங்க சாப்பிடாது. அதனால தான் இதுக்கு ஆடாதொட இலைன்னு பேர். ஆனால் இதை இந்த ஆடாதொடை கேட்டால் பாடாத நாவும் பாடுன்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு இது ரொம்ப நல்லது. தொண்டையில் சளி அடைச்சிருக்கும் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா சளி தொல்லை அறவே நீங்கிருங்க. வயிற்றில் உள்ள புழுக்களை நீக்கிரும்னு சொல்லுவாங்க. தசை வலியை கூட நீக்குன்னு சொல்லுவாங்க. மார்பில் அடிபட்டால் ஆடாதோட இலையை வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இது வந்து எப்பவும் கிடைக்காதுங்க இந்த மூலிகை. இதை கண்டா விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பிடுங்கிட்டு வந்து நீங்கள் தொட்டியில் வளர்த்தா கூட நல்லது தான். இந்த மூலிகை மழை காலத்தில் தாங்க தென்படும். வயல் ஓரங்களில் பார்த்தா விட்டுறாதீங்க. பறித்து யூஸ் பண்ணிக்காங்க. என் வீடியோவை பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உண்மையிலே பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.